இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். கண்டிப்பா நடக்கும். சந்தான மாசம் இந்த படத்துல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. போவோம், வேற எதுவுமே நான் சொல்ல. அவள் தான் போனோமா நிம்மதியாக உட்காந்து படம் பார்த்தோமா சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். நல்ல படம். நீ பேச எல்லாருமே சூப்பரா பழகி. பேச வேணான்னு கத்துறாங்களா என்னன்னு தெரியல. முதல்ல என்னன்னு கேட்டுட்டு பேசு. வந்தவுடனே அவர் வெளியே போடுறாரு, குறுக்கூட்டு வச்சு அப்புறம் மரியாதை போயிட்டு இப்போ என்னப்பா ஆளுகள் என்ன கலாச்சி. நிஜமா சொல்றேன், ரொம்ப அற்புதமான படம் இது. எனக்கு ரொம்ப மன சந்தோஷம்னா எல்லாருமே ஒரு அந்த 74 அந்த கெட்டப்பு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கெட்டப் அருமையாக அமைஞ்சுது. எங்கள் ஹீரோயின்லாம் நிஜமாக சொல்கிறேங்க, ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். படம் சூப்பர். எங்கள் டைரக்டர் கலக்கல. மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும். அவள் தான் இதுக்கு மேலே பேசுறது என்னுடைய நேரம் முடிந்து விட்டதால் உங்களிடம் விடைபெற்று நன்றி. வணக்கம் வணக்கம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் குமரவேல் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வம் சாமி, குலதெய்வம். இந்த படம் நடித்தது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், கூலண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதாப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இதான் எதிர்பார்க்குறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறையா பேர் வெளியில் சொன்னாங்க, நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்ததுக்காக வடக்குப்பட்டி ராமசாமிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் என்கிட்ட சொன்னான், இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம், சொன்னான் இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்லேருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தான்டா இருக்கேன் அப்படின்னா ஷால்வும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான்.
எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சாருக்கு ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை சால்வை போடணுன்னு அவரு என்ன மாதிரியே ஏமாந்த வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு சால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டேரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் படுத்துக்கின்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துன்னு ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருன்னே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட தான் இருக்கிறானே ஒருத்தன், அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்திருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனையே கூப்பிட்ருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்டு சேசு மாமா இது வந்து 70 பீரியட் ஃபிலிம், எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிமுங்கன்னு ஓகேவா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா? மாறன் உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1 நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. பிரசாந்த் சாரி நீங்கள் இப்போ இந்த கேரக்டரு ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடுவோம், அப்படி கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றேன்னா எங்கே சொல்லுங்கள் வெந்து தணிந்தது காடு அப்படின்னு அது கூச்சமே படாமல் அது உட்காந்து அது ஒன்று பண்ணிகிட்ருப்பா. அப்படி அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தான எனக்கு காது குத்துனேன், இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிகிட்ருப்பா. அப்படி சேஷனை கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனை விட பயங்கர எஃபர்ட் போட்டது சேசு அண்ணன். அதாவது ஒரு சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிச்சுக்குள் விழுந்துட்டு. அப்படி அவர் டைரக்டர் வந்து ஓகேன்ட்டாரு, ஷார்ட்லாம் ஓகேன்ட்டாங்க, இல்லை இது டைவ் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்குது சாக்கடைக்குள்ள விழுந்துட்டா அப்படி சேஷு அண்ணன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது. கார்த்திக் இல்லை பிரசாந்த், ஆக்சுவலாக சாரி டு இன்டரப்ட், கேமராமேன் ஃப்ரேம் வச்சிருக்காரு, இவரு போய் பக்கத்தில் எங்கேயோ சாக்கடையில் வந்துட்டு எங்களை திட்டுறாரு, நீங்கன்னா எனக்கு ஃப்ரேமே எடுக்க மாட்டேன் கேமராமேன், நீங்கன்னா ஃப்ரேம் எடுக்க மாட்டேன். பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை, திருப்பி குளிச்சுட்டு திருப்பி போய் சாக்கடையில் விடுறாரு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா லுங்கி அந்த அந்த இது வேஷ்டிலாம் கட்டிட்டு வேஷ்டியை வந்து நான் ஏதோ தூக்கின்னு போயிடுச்சு பிறகு அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவனில் ஏறி அப்படியே சுற்றின்னு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்தா சிசிடிவியில் டீ இருக்கான்னு எல்லா ரூம்லையும் தட்டி கேட்டுருக்காரு. 2-3 மணிக்கு ஒரு அது வேற, அந்த டீ வேற, இது மனுஷன் குடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடிச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ண என்ன பண்ணுறது. சந்தான அண்ணன் எனக்கு அண்ணன், அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நாம் நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டேய் பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டரு, தீய மிதிக்க சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னால் ஐ மீன் அவ்வளோ வேலைகள் இருக்கும், அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க, போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிடலையா, சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்க, போய் சாப்பிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானம்னு சொல்லுவாங்க. சூப்பர்யா தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் சந்தோஷம். பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காகவே நான் இன்னும் கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
பிரசாந்த் வந்து இப்போ இருக்கிற கெட்டப்பை விட்டுருங்க, இப்போ பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி அந்த யூடியூப் மாதிரி இருக்கார் அவர். நீங்கள் படத்தில் பாருங்கள், அம்முன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. டிக்கிலோனால வந்து பாய் பெஸ்டின்னு பண்ணி அது பயங்கர ஹிட்டு. யார் பார்த்தாலும் பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பழைய நடிகர்களுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் சாரோடைய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குங்களா, அது வந்து ஹிட்ஸ் பிரசாந்த் வந்து ப்ராப்பராக செட் ஆகும். யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன்லேயே அதை கவர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் அம்மு கேரக்டரில் ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ பொம்பளை பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆம்பளை பசங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வெறுப்பேற்றணும், கிண்டல் பண்ணோன்னா ஏய் அம்மு வாடா அம்மு போடா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் பேச